ஓம் சாந்தி. விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கான 4ஆம் நாள் குறிப்பு. நேற்று சுயத்தின் தெய்வீக குணத்தில் நம்ம நினைவு பண்ணணும். தெய்வீக இந்த சுயத்தில் உள்ள அந்த 7 தெய்வீக குணங்களை நினைவு செய்யும் போது உள்ளம் இயற்கையான அன்பை அனுபவம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஒவ்வொருவரும் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. அந்த இயற்கையான அன்பு உள்ளம் சார்ந்ததாக இருந்ததா அல்லது உலகாய விஷயங்களின் மூலம் நமக்கு கிடைத்ததா என்று நம்மளை நாமளே கேட்டுக்கணும். என் உள்ளம் இயற்கையான அன்பை அனுபவம் பண்ணிச்சா, இல்லை மற்றவர்கள் மூலம் எனக்கு அந்த அனுபவம், உலகாய மனிதர்கள் மூலமாக எனக்கு அந்த அன்பு கிடைச்சதா அப்படின்னு நம்மளை நாமே சோதனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி அனுபவம் பண்ணீங்கன்னு. ஒவ்வொருவரும் இது குறிப்புது. ஒவ்வொருத்தருக்கும் அன்பானவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் அன்பானவர்கள் தான். வீட்டில் நம்ம காரியம் செய்கிறோம், அன்றாட வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி, பாபா குழந்தைங்க குடும்பத்துக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறாங்க. அவங்க மேலே அன்பு வைக்கிறவங்க அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்காகவே செய்கிறாங்க. அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு யாராவது கேட்டிருப்பாங்க. அன்றைக்கி யாராவது நம்மளை சாப்பிட்டாங்களா, அவங்க விருப்பப்படுறதில்ல. ஆனாலும் கேட்டால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்மளை அவங்க வீட்டுக்காகவே செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்கள கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. அவங்களுக்காக தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டாந்து ஏதாவது நீ சாப்பிடு, நீ நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. இது குறிப்பாக வச்சுக்கோங்க. சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குமானா இருக்காது. ஸோ இதை அவங்க ஆழ் மனது ஒரு தேடலாக இருக்கும். நம்ம அன்பு எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் நமக்கு அன்பு நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை பத்தியா, நம்மளை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை பத்தியா அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்தால், இது போன்ற ஒரு சிந்தனை நமக்கு தோன்றினால், எண்ணம் வந்தால், அது இயற்கையான அன்பின் வெளிப்பாடு அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சுயத்தில் உள்ள 7 குணங்கள் பிறரை சார்ந்தது அல்ல. லௌகிக மனிதர்களினுடைய செயல்பாட்டினால் நமக்கு கிடைப்பது அல்ல. என் உள்ளத்தின் மூலம் நான் அனுபவம் செய்வது. தெய்வீக குணங்களே மற்றவர்களுக்கு கொடுப்பது. மற்றவங்க எனக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் இந்த தெய்வீக குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அது 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 எதிர்பார்க்காது. அன்பு பாபா எப்படி அன்லிமிட்டெட் லவ் கொடுக்குறாரோ அதே மாதிரி நானும் பாபாவோட குழந்தை அன்லிமிட்டெட் லவ் கொடுக்குறேன். அதில் பிறர் எனக்கு அன்பை கொடுத்தாங்களா, அவங்க என்னைய நலம் விசாரித்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது எனக்கு என் குணத்திற்கு அவங்க கேட்குறதும் அது என் உள்ளம் சார்ந்ததாக கிடையாது. என் உள்ளம் தெய்வீக குணங்களால் அனுபவம் செஞ்சுட்டு இருக்கு. என்னன்னா தெய்வீக குணங்கள் யார்கிட்டேருந்து வந்திருக்கு? இறைவன் கொடுத்தது. விதை யார் கொடுத்தது? விதை பாபாவுது. அப்போ நான் எப்படி இருக்கேன், என் அப்பா எப்படி இருக்காரோ அப்படி தான் நான் இருப்பேன். கடவுள்கிட்ட போய் கடவுள் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போமா?
கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம், இருக்க எல்லாத்தையும் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம். ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு ஐயா ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா? இறைவா நீ எப்படி இருக்க? எல்லாருக்கும் வரமாக கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம போய் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோம். அப்போ நானும் இறைவனுடைய குழந்தை, என்னை யாரும் விசாரிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நான் பரோபகாரி, விஸ்வ கல்யாணகாரி. நான் மற்றவங்களுக்காண்டி நன்மை செய்யக்கூடிய கல்யாணகாரி ஆத்மா. ஓகேங்களா? இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பு உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த உள்ளம் அனுபவம் செய்யணும்னா நான் குணத்தினுடைய தன்மையில் வரும்போது என்னுடைய எண்ணம், பாபா சொல்லுவார், மனம் மனசா வாச்சா கர்மனான்வர், எண்ணம் சொல் செயல். என் உள்ளம் அனுபவம் ஆகும்போது அது சொல்லின் மூலம் வெளிப்படுத்தும், அது வார்த்தைகளால் வெளியே வரும், அது தெய்வீக வார்த்தையாக வெளியே வரும், தெய்வீக குணங்களின் வார்த்தையாக வெளியே வரும். அதன் மூலம் கர்மம் நடக்கும். கர்மம்னா செயல். ஓகேங்களா? அப்போ என்னுடைய குணம், தெய்வீக குணத்தை நான் உள் அனுபவம் பண்ணி வரும்போது வார்த்தைகள் மிக மேம்பட்டதா, மிக தூய்மையானதா, மிக அன்பானதா இருக்கும். செயலும் அதை போலவே இருக்கும். எப்படி? பிறருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய செயலாகவே இருக்கும். நான் பரோபகாரி ஆத்மா. ஓகே, நான் வள்ளல் ஆத்மா, நான் கொடுக்கக்கூடியவன். என்னுடைய குணங்கள், தெய்வீக குணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அப்போ கடவுள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நானும் இருப்பேன். அப்போ கடவுள் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நானும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். பிறர் எனக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதை என் உள்ளம் கவனிக்காது. ஏன்னா நான் சுயத்தின் உள்ள தெய்வீக குணங்களை அனுபவம் பண்ணி அதன் மூலம் நான் அன்பை அனுபவம் செய்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஆழம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 4ஆம் நாள் குறிப்பாக இந்த குணங்கள் பிறரை சார்ந்தது அல்ல, என் உள்ளம் கடவுளுடன் தொடர்பு கொண்டு அதன் மூலம் நான் அனுபவம் செய்கின்றேன். ஓகேங்களா? என்னுடைய குணங்கள் கடவுள் கொடுத்தது, தெய்வீக குணங்கள். விதை அவருது, ஆத்மா நான் அழிவற்றது இல்லையா? ஆத்மா அழிவற்றது, பரமாத்மாவும் அழிவற்றது. அப்போ பரமாத்மா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். அவருடைய குணம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே என்னுடைய குணம் இருக்கு. அப்போ நான் என் உள்ளத்தில் உள்ள குணங்களை அனுபவம் செய்யும் போது உலகாய விஷயத்தால் நான் அனுபவம் செய்யவில்லை, என் உள்ளத்தின் உள்ள சக்தியின் மூலம். அது யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? அந்த சக்தியை இறைவனிடத்திலிருந்து வாங்குகிறோம். கடவுள் நமக்கு கொடுக்குறார், அவரிடமிருந்து வாங்கி அந்த அன்பை அனுபவம் செய்கிறோம். அதன் மூலம் என் உள்ளம் ஆனந்தம் அடையுது, அமைதி அடையுது, தூய்மை அடையுது, சக்தி பெறுது, அன்பினால் நிறைஞ்சிருக்கு. அந்த 7 குணங்களும் இறைவனிடமிருந்தும் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய மனம், எண்ணம் எப்படி இருக்கும்? உள்ளத்தை சார்ந்து எண்ணங்கள், குணங்களை, எல்லத்தின் உள்ள குணங்களை சார்ந்து எண்ணங்கள் வெளிப்படும், எண்ணங்கள் தோன்றும். அதன் மூலம் தெய்வீக குணங்களான வார்த்தைகள் வரும், அதன் மூலம் தெய்வீக குணங்கள் நிறைந்த காரியமாக வெளிப்படும். இப்போ இதை 4ஆம் நாள் குறிப்பாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம காரியத்தில் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். செயல்படுத்தும் போது அன்றைய நாள் ஒவ்வொரு செயல்படக்கூடிய நாட்கள் மிக மேம்பட்டதாக இருக்கும், சுவை நிறைந்ததாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அன்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.